ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. கலையின் வரலாறு. இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? போர்ச்சுகீசியர். இந்தியாவின் முதல் செய்தித்தாள் மற்றும் அதை வெளியிட்டவர் யார்? பெங்கால் கெசட். கேசப் சந்திர சென். 1784 வெளியிட்ட மதரா மாகாணத்தின் முதல் செய்தித்தாள் எது? மெட்ராஸ் கூரியர். இந்தியாவின் முதல் மாலை நேர பத்திரிகை மற்றும் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? 1868 மெட்ராஸ் மெயில். இந்தியன் ஹெரால்ட் எனும் ஆங்கில செய்தித்தாளை 1795 வெளியிட்டவர் யார்? ஆர். வில்லியம் மற்றும் ஹாம்பரிஸ். இந்தியாவின் முதல் பாரசீக இதழான மீரத் துல் அக்பர் ஐ வெளியிட்டவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். தாதாபாய் நவ்ரோஜியினால் குஜராத்தி மொழியில் வெளியிடப்பட்ட இதழ் எது? ரஸ்ட் கோப்தார். இந்தியன் மிரர் எனும் இதழை தேவேந்திர தாகூர் எங்கிருந்து வெளியிட்டார்? கல்கத்தா. சுதேசமித்திரன் எனும் செய்தித்தாள் பின்வரும் எந்த மொழியில் வெளியிடப்பட்டது? தமிழ். சுதேசமித்திரன் எனும் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? ஜி. சுப்பிரமணிய ஐயர். பாரிஸிலிருந்து வெளியிடப்பட்ட வந்தே மாதரம் எனும் இதழை வெளியிட்டவர் யார்? மேடம் பிகாஜி காமா. குடியரசு எனும் இதழை வெளியிட்டவர் யார்? ஈவேரா. அம்பேத்கர் அவர்களால் வெளியிட்ட இதழ் எது? பகிஷ்கரி பாரத். இந்து எனும் பத்திரிகை ஜி. சுப்பிரமணிய ஐயரால் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1878. 1861 துவங்கப்பட்ட பம்பாய் டைம்ஸின் தற்போதைய பெயர் என்ன? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக பொறுப்பு வகித்தவர் சச்சிதானந்த சின்ஹா. ஆயிரத்தி 1946 நவம்பர் மாதம் அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை பின்வரும் எந்த தூதுக்குழுவில் திட்டப்படி அமைக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழு. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஆங்கிலேய இந்திய பகுதி தெளிவின்படி மன்னராட்சி பகுதியின் தெரிவு B படியும்.
டிசம்பர் 9, 1946 நடைபெற்ற முதல் அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தை புறக்கணித்த கட்சி எது? முஸ்லீம் லீக். உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உங்களாலேயே உருவாக்க முடியுமா என இந்தியர்களுக்கு சவால் விட்ட ஆங்கிலேயர் யார்? பிரிக்கன் பிரபு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தவர் H.C. முகர்ஜி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார்? M.N. ராய். இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் அடிப்படையான குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13. 1946 கீழ்கண்ட யாரால் கொண்டுவரப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. அரசியல் நிர்ணய சபையின் சுதந்திர இந்தியாவின் முதல் பாராளுமன்றம் செயல்பட்டது. அதன் தலைவராக திகழ்ந்தது யார்? G.B. மல்லாங்கர். B.R. அம்பேத்கர். B.R. அம்பேத்கர் தலைவராக திகழ்ந்த இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு ஆண்டு அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1947. இந்திய தேசிய கொடி அரசியலமைப்பு சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 22. 1947. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் செயல்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை முறை கூடியது? 11. அரசியல் நிர்ணய சபையின் நர்சாட்சி குழுவின் கிரீடென்டியல் தலைவர் யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பின்வரும் எந்த குழுக்களுக்கு ஜவஹர் நேரு தலைமை வகித்தார்? மாநிலங்கள் குழு, மத்திய அதிகாரிகள் நிலையம், மத்திய அரசியலமைப்பு குழு. நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, கேபினெட் முறை, ஈரங்க சட்டசபை போன்றவை பின்வரும் எந்த நாட்டின் அரசியலமைப்பு முறையிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. இந்திய அரசியலமைப்பு சாசன பிரிவு 356 படி மத்திய அரசு பெறும் சிறப்பு அதிகாரம் யாது? மாநில அரசுகளை கலைக்கும் அதிகாரம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 1 பிரிவு 1 முதல் 4 வரை பின்வரும் எதனை வரையறுக்கப்படுகிறது? ஒன்றியம், நாடு மற்றும் அதன் ஆட்சி எல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3வது அட்டவணை பின்வரும் எதை பற்றியது? பதவி பிரமாண உறுதிமொழிகள். 1985ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 42வது அரசியல் சட்டத்திருத்தம் மூலம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்ட 10வது அட்டவணை எதை பற்றியது? கட்சி தாவல் தடை சட்டம்.
பின்வருவனவற்றுள் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆராய 1948ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட முதல் குழு எது? எஸ்.கே. தார் குழு. பின்வருவனவற்றுள் மாநில மறுசீரமைப்புச் சட்டம் 1956 படி பிரிக்கப்படாத இந்திய மாநிலம் எது? பிரிக்கப்படாத இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். பின்வரும் எந்த ஒன்றின் மூலம் இந்திய குடியுரிமை பெற இயலாது? வேலைவாய்ப்பு. இந்திய அரசியல் அமைப்பின் மகாசாசனம் மகனா கர்த்தா ஆஃப் இந்தியா எனப்படுவது பகுதி 3. அரசியலமைப்பு வழங்கியுள்ள சுதந்திர உரிமை பிரிவு 19 பின்வரும் எந்த சூழ்நிலையில் செயலிழக்கும்? தேசிய நெருக்கடி நிலை. 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஸ்வரன் சிங் தலைமையிலான கமிட்டி எதை பற்றியதாகும்? அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 123 இந்திய குடியரசுத் தலைவருக்கு பின்வரும் எந்த ஒரு அதிகாரத்தை வழங்குகிறது? அவசரகால சட்டம். அரசியலமைப்பு சாசனத்தின் பகுதி 4 ஷரத்து 36 முதல் 51 வரை இடம்பெற்றுள்ள அரசு கொள்கைகளை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து. மதசார்பின்மை செக்குலரிசம் என்றால் என்ன? எல்லா மதங்களும் சம உரிமை அளித்தல். எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு என்ற கொள்கை எந்த உரிமையின் கீழ் அமைகிறது? சமூக பொருளாதார உரிமைகள். நமது அரசியல் சட்டத்தின் முகவுரை பிரியபிள் வலியுறுத்துவது யாது? இறையாண்மை மிக்க வாய்ந்த சமுதாய நலம் பேணும் மதசார்பற்ற குடியரசு நாடாக இயங்குவது. பின்வருவனவற்றுள் அரசு நெறிமுறை கோட்பாட்டிற்குள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இல்லாதது எது? விபச்சாரத்தை ஒழித்தல். அடிப்படை கடமைகளை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் ஆய்வு 1, 2, 3 மட்டும் சரி. 1, 3, 2, 3 சரி. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 36, 51 வரை குறிப்பிடப்பட்டிருக்கும் நெறிமுறை கோட்பாடு பின்வரும் கருத்துக்களில் எது தவறு? இவற்றை செயல்படுத்த தனி சட்டங்கள் தேவையில்லை, ஏனெனில் இவை தன்னிச்சையாகவே செயல்படும். கீழ்காண்பவற்றில் இந்திய அரசு சட்டம் 1935 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் பெறப்பட்ட அம்சங்கள் யாவை? கூட்டரசு முறை, ஆளுநர் அலுவல், நீதித்துறை, அவசர கால திட்டங்கள், பொதுத் தேர்வு ஆணையங்கள். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு பின்வரும் எந்த ஒன்றிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசு சட்டம் 1935. ஜனவரி 26, 1950 அன்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் பின்வரும் எவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய குடிமக்கள். பின்வரும் எந்த கட்சியில் அம்பேத்கரால் தோற்றுவிக்கப்பட்டன? 2 மற்றும் 3 மட்டும். அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள பொருளாதார நீதி எகனாமிக் ஜஸ்டிஸ் எனும் கருத்தானது இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? முகப்புரை மற்றும் வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசியலமைப்பு சட்டப்படி பின்வருவனவற்றில் அரசு நிர்வாகத்தில் அடிப்படையானவை எவை? A மற்றும் B. அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிக்கப்பட்டது எது? அரசியலமைப்பின்படி தீர்வு. அரசியலமைப்பு
அரசியலமைப்பு சாசனத்தின் பகுதி பார்ட் 1 படி இந்தியா எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இந்தியா அதாவது பாரதமானது பல்வேறு மாநிலங்கள் அடங்கிய ஒன்றியம். இந்தியா அதாவது பாரதமானது 29 மாநிலங்களையும் 7 யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கியது. தவறான இணையை தேர்ந்தெடு. 4. இந்திய அரசியல் சாசனத்தின் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வின்படி தற்போது 1, 2, 3 சரி. பின்வரும் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்புக்கூறு அல்ல? 4. வது சட்ட திருத்தம் வாயிலாக 2002ஆம் ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்ட அம்சம் எது? 14 வயது உட்பட்ட குழந்தைகள் கல்வி கற்பதற்காக வாய்ப்பை உருவாக்குதல். இந்திய அரசியலமைப்பின்படி கூட்டாட்சி முறையில் இந்திய பின்வரும் எந்த நாட்கள் பின்பற்றப்படுகிறது? கனடா. இந்திய அரசியலமைப்பு சாசனம் பகுதி பிரிவு 3 படி ஒரு மாநிலத்தில் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் பின்வரும் யாருக்கு உண்டு? நாடாளுமன்றம். அரசியலமைப்பு சாசனத்தின் பின்வருவனவற்றில் எது தவறு? மத்திய அரசை கலைக்கும் அதிக ஷரத்து 356 படி மாநில அரசுகள் வழங்கப்பட்டுள்ளது. பிரவேசி பாரதிய திவாஸ் பற்றிய பின்வரும் கருத்துக்களில் எவை தவறு? இதன் மூலம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய அரசு பணிகளில் சேரலாம், தேர்தல்களில் வாக்களிக்கலாம், நிரந்தரமாக இந்தியாவில் தங்கலாம். அரசியலமைப்பு சாசனத்தில் 6வது அட்டவணை பின்வரும் எந்த மாநிலத்தில் செல்லும்? அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். 14 வயது உட்பட்டோருக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி என்பது இந்திய அரசியலமைப்பு பின்வரும் எந்த பகுதியின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது? அடிப்படை உரிமைகள். பின்வருவனவற்றுள் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் நகலை தயாரித்தவர் யார்? விஜயராகவாச்சாரியார். பின்வரும் எந்த அம்சம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பிருந்து செயல்பாட்டிலிருந்து வந்தது? குடியுரிமை. இந்திய அரசியலமைப்புப்படி பின்வரும் அடிப்படை உரிமை குழந்தைகள் தொழிலாளர் முறைக்கு எதிரானது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் தவறு. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 காமன்வெல்த் குடியுரிமையையும் தன்னுள் கொண்டிருக்கும். இது பின்வரும் எந்த சட்டம் மூலம் நீக்கப்பட்டது? குடியுரிமை திருத்தச் சட்டம் 2003. அடிப்படை உரிமைகள் பற்றிய பின்வரும் கூறுகளில் எவை சரி? அனைத்தும் சரி.
இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவை பின்வரும் எந்த அட்டவணையின் கீழ் வரும்? 8வது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்கள் மதசார்பின்மை, செகுலர், சமதர்மம், சோசியலிஸ்ட். 1973ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற முகப்புரை இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதி என தீர்மானித்தது. பின்வருவனவற்றில் இத்தீர்ப்புக்கான வழக்கு எது? கேசவானந்த பாரதி வழக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜெர்மன் அரசியலமைப்பு முறையிலிருந்து பெறப்பட்ட அம்சம் எது? நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் தடை செய்தல். அரசியலமைப்பு சட்டப்படி பின்வருவனவற்றில் மாநில அரசுகள் பெறாத அதிகாரம் எது? அரசியலமைப்பு சாசனத்தை திருத்தும் உரிமை. நெருக்கடி நிலை குறித்து சட்ட வரைமுறையை விளக்கும் அரசியலமைப்பின் பகுதி எது? 18. இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் 1951ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இது பின்வரும் எதற்காகவது? 9வது அட்டவணை இணைப்பு. சுதந்திர இந்தியாவின் 1953ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். 1953ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பசல் அலி குழு பின்வரும் எந்த சட்டத்துடன் தொடர்புடையது? மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி பிரிக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது? கேரளம். பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பு படி சொத்துரிமை அடிப்படை உரிமை அல்லாதது எது? சொத்துரிமை. 1952இல் அமைக்கப்பட்ட முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கீழ்க்கண்ட யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? காகா காலேல்கர். 1979 அமைக்கப்பட்ட இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கீழ்க்கண்ட யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது? சரண் சிங். இந்தியாவின் முதல் முறையாக 1959ஆம் ஆண்டு பின்வரும் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்தப்பட்டது? கேரளா. பின்வருவனவற்றில் எந்த மாநிலத்தில் அதிக முறை குடியரசுத் தலைவர் 9 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? பஞ்சாப். இந்திய அரசியலமைப்பு இந்திய குடியரசுத் தலைவருக்கு பின்வரும் எந்த ஒரு அதிகாரத்தையும் வழங்கவில்லை. மரண தண்டனையை விதிக்கும் அதிகாரம். மரண தண்டனையை விதிக்கும் அதிகாரம். இந்திய குடியரசுத் தலைவர்களில் மிக அதிக அளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர் யார்? ராஜேந்திர பிரசாத். துணை குடியரசுத் தலைவரை பின்வரும் எவர் தேர்ந்தெடுப்பார்? பாராளுமன்ற உறுப்பினர்கள். பின்வருபவர்களுள் இந்தியாவில் முதல் மக்களவைத் தலைவர் யார்? ஜி.வி. மௌலாங்கர். அரசியலமைப்பு படி பின்வருவனவற்றில் எது பாராளுமன்றத்தின் அங்கம் அல்ல? அமைச்சரவை குழு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ராஜ்யசபாவிற்கு அனுமதி அளிக்கப்பட்ட அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 250. குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஷரத்து 331 படி மக்களவைக்கு பின்வரும் எந்த தெளிவுரைகளிலிருந்தும் இது உறுப்பினர்களை நியமனம் செய்வார்? ஆங்கிலோ இந்திய சமூகம். பின்வருவன கட்சி தாவல் தடை சட்டம் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை தகுதி இழப்பு செய்ய அதிகாரமற்றவர் யார்? மாநிலங்களவை தலைவர். அரசியலமைப்பு சாசன ஷரத்து 93 படி தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிடுபவர் யார்? குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் மக்களவையை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வருகை தர வேண்டும்? 55. பின்வருவனவற்றுள் 1962ஆம் ஆண்டு முதல்
இந்திய நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய அம்சம் எது? பூஜ்ய நேரம். 1921ஆம் ஆண்டு பின்வரும் எந்த கமிட்டியின் அறிவுரையின்படி ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டிலிருந்து பிரிக்கப்பட்டது? அக்வர்த் கமிட்டி. 2003ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 91 படி ஒரு மாநில சட்டசபை குறைந்தபட்சம் எத்தனை அமைச்சர்களை கொண்டிருக்க வேண்டும்? 12. அரசியலமைப்பு சாசனத்தில் விதி 170 படி ஒரு மாநிலத்துக்கு அதிகபட்சம் எத்தனை சட்டசபை உறுப்பினர்கள் இருக்கலாம்? 500. 1986ஆம் ஆண்டு தமிழக சட்ட மேலவை கலைக்கப்பட்ட போது அதன் தலைவராக பணியாற்றியவர் யார்? ம.பொ. சிவஞானம். 5 ஆண்டுக்கு ஒருமுறை அமைக்கப்படும் நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயது என்ன? 65. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் CAG பின்வரும் எவருக்கு பதில் சொல்ல? மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயது 65. அமைக்கப்படும் நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயது 65. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துணைத் தலைவர் பின்வரும் எவருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்? நாடாளுமன்றம். 2003ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 89வது அரசியல் சாசன திருத்தத்தின் பின்வரும் எதை பற்றியது? தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் 2ஆக பிரிப்பு. அரசியலமைப்பு சாசன ஷரத்து 76 படி நியமிக்கப்படும் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் பின்வரும் கருத்துக்களில் எது தவறு? ராஜ்யசபாவில் மட்டும் ஓட்டுரிமை பெற்றவர். பின்வரும் எந்த ஒன்று அரசியலமைப்பு சாரா அமைப்பாகும்? திட்டக்குழு. ஒருவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு யாது? வயது வரம்பு இல்லை. இந்திய உயர்நீதிமன்றங்களிலேயே அதிக கிளைகளை கொண்ட உயர்நீதிமன்றம் எது? கவுகாத்தி. சமுதாய மேம்பாட்டு திட்டம் 1952, தேசிய சமூக பணிகள் திட்டம் 1953 ஆகியவற்றின் செயல்பாடுகளை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி எது? பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. இந்தியாவில் முதல் முறையாக 1952ஆம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ராஜஸ்தானின் எந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது? நாகாவூர். தமிழகத்தில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைக்கு அதிகாரம் வழங்க பரிந்துரைக்க கமிட்டி எது? LC ஜெயின் கமிட்டி. பின்வருவனவற்றுள் இந்திய அரசின் நிர்வாக தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்டது. எக்ஸிகியூட்டிவ் ரிசொல்யூஷன் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? ABD 3. ஒன்றுமே இல்லை. கீழ்காணும் நபர்களில் தேசிய வளர்ச்சி குழுவில் NDC உறுப்பினர் அல்லாதவர் யார்? மாநில கேபினெட் அமைச்சர்கள். 1993இல் அமைக்கப்பட்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றிய பின்வரும் கருத்துக்களில் எது தவறு? இது நிர்வாக தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்டது.
மத்திய கண்காணிப்பு ஆணையம் (CVC) 1964ஆம் ஆண்டு நிர்வாக தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட காரணமாக இருந்த கமிட்டி எது? சந்தானம் கமிட்டி. 1966இல் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் (ARC) பின்வரும் எதுடன் தொடர்புடையது? A மற்றும் B. 1971ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா அமைக்கப்பட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரம். மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவையில் முதல் கூட்டம் தொடங்கிய நாள் முதல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நாட்டின் நிதிக்கு முழு பொறுப்பானவர் யார்? நிதி அமைச்சர். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். பின்வரும் கூற்றுகளில் எது சரி? 2, 3 இரண்டும் சரி. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் பற்றிய பின்வரும் கருத்துக்களில் எது தவறு? இதன் மூலம் குற்றவியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம். அரசியல் அமைப்பு சாசனத்தின் பகுதி ஷரத்து 34 முதல் 51 வரை இடம்பெற்ற அரசு கொள்கையை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் பின்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து.